நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to AirAsia வழங்கும் மான் கராத்தே தி மேக்கிங். ஸோ எஸ்கேப் ஆர்டிஸ்ட் பி மதன் அண்ட் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் மான் கராத்தே. இந்த படத்தை பற்றி முதல்ல நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் நம்ம மான் கராத்தே தான் வந்து கேட்டுட்ருக்கோம். அண்ட் திரும்புகிற எல்லா இடத்துலையும் வந்து மான் கராத்தே போஸ்டர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் அது எல்லாத்துக்கும் காரணம், இந்த படம் மேலே உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் உள்ள காரணம் என்னென்னா, படத்தோடைய இந்த மெகா ஸ்டார், இந்த மாஸ் ஸ்டார், ஃபேவரட் ஸ்டார், எங்கள் வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன். இவர் தான் படத்தோட கதாநாயகன். அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க தானே செய்யும். இதை தவிர வந்து இந்த படத்தில் காஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. தி கியூட் அண்ட் பப்ளி ஹீரோயின் ஹன்சிகா இருக்காங்க. அண்ட் சூரி நடிச்சிட்டு இருக்காரு. எதிர்நீச்சலில் வந்து சிவகார்த்திகேயனோட சூப்பராக பேரப் பண்ணின சதீஷும் இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. தி மோஸ்ட் ஹாப்பனிங் மியூசிக் டைரக்டர் அனிருத் தான் வந்து மான் கராத்தேயோட மியூசிக் டைரக்டர். அப்படிங்கும்பொழுது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. சிவகார்த்திகேயனோட 6வது படம் தான் மான் கராத்தே. ஸோ இன்னைக்கு வந்து மான் கராத்தேயோட ஃபர்ஸ்ட் லுக் மேக்கிங். இந்த படத்தோட ஒவ்வொரு சாங்கும் எங்க ஷூட் பண்ணாங்க, எப்படி ஷூட் பண்ணாங்க, ஷூட்டிங் போது என்னெல்லாம் நடந்துச்சு, இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். Yeah, well, we are in Man Karate shooting spot. மான் கராத்தே மேலே நமக்கு நிறைய ஆர்வம் இருக்குன்னா அதுக்கு நிறைய முக்கியமான எலிமெண்ட்ஸ் காரணங்களாக இருக்குது. முதல்ல எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அண்ட் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது நிச்சயமாக இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கடுத்து ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய கதையை தான் படமாக எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் லெவல் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. மூணாவதா ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய அசோசியேட் தான் இந்த படத்தோட டைரக்டர், அதாவது திருமுருகன் இந்த படத்தை இயக்குறாரு அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்ச போது எப்படிங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். இந்த படம் மேலே இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இருக்குன்னு அதுக்கு இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ பேச போகிறது வந்து மான் கராத்தே படத்தை பற்றி தான். ஆக்சுவலாக அடிக்கடி யோசிப்போம், நம்ம படத்தை பற்றி நம்மளே பில்டப் பண்ணக்கூடாது இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நாங்களே செட்டுக்குள்ளே பேசிக்குவோம் அடிக்கடி. எப்படி சார் சினிமாட்டோகிராஃபி சூப்பரில், சாங் அனிருத் சூப்பராக கொடுத்துருக்காருலன்னு சொல்லி. பட் என்ன தான் பேசினாலும் ஃபைனலாக நீங்கள் என்ன பார்த்து சொல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டோடு தான் காத்துட்ருக்குறோம். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கேட்சியாக இருந்த இந்த டைட்டில் தான். எங்கள் டீமில் ஃபஸ்ட் நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஸ்கிரிப்ட் ரெடியான பிறகு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்போது டேரக்டர் சொன்னார் மான் கராத்தே அப்படின்னாரு. சார் மான் கராத்தே அப்படின்னா இந்த ஜெமினி படத்தில் வருமே அதானே அப்படின்னா அதே தாங்க அப்படின்னு. அது நிறைய பேர் என்னன்னு கேட்டாங்க, மான் கராத்தேனா என்னன்னு சொல்லி. அந்த படத்துலேயே அடிக்கடி வந்தே இருக்கும், பிரச்சனைனா எனக்கு மான் கராத்தே தெரியும், பிரச்சனைனா எனக்கு மான் கராத்தே தெரியும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஒரு 4-5 பேர் நம்மளை அடிக்க சூழ்ந்துட்டாங்க அப்படின்னா மான் கராத்தே ஸ்டைலில் எஸ்கேப் ஆகுறது. என்னென்னா ஓடி போயிடுறது. மான் எப்படி துள்ளி குதித்து ஓடுமோ அந்த மாதிரி ஓடி போயிடுறது. பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தன், அவன் லைஃப்பில் என்ன நடக்குது அந்த லவ்னால அப்படிங்கிறது தான் இந்த மான் கராத்தே. அதுதான் அந்த டைட்டில். இந்த கோட் வந்து ஒரு சில மக்கள் ரியல் லைஃப்லேயுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். ஒரு சில ரவுடிசம் அந்த கேங் வாரெலாம் வரும்பொழுது மான் கராத்தே அப்படின்னு ஒரு கோட் வேர்ட் சொன்னால் எல்லாம் ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி ஒரு டைட்டில் தான் கேட்சியாக சொல்கிறதுக்கு நல்லா இருந்தது. அண்டு கராத்தே அப்படின்னா அது ஒரு ஃபைட்டு ஆக்ஷனை குறிக்கிற ஒரு விஷயம். மான் கராத்தேன் போது ஸோ அது காமெடியாக இருக்கிற விஷயம்னா ரெண்டையும் கலந்த ஒரு டைட்டில் தான் இந்த மான் கராத்தே. மான் கராத்தேயோட டைரக்டர் திருமுருகன். இவர் முருகதாஸ் சார் கிட்ட அசோசியேட்டாக பல படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டராக மான் கராத்தே மூலமாக அறிமுகமாறாரு. ஃபஸ்ட்டு டேரக்டரை நான் மதன் சார் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது முருகதாஸ் சார் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்போது நான் ஃபஸ்ட்டு இவரை பார்த்துட்டு ஓகே யாரோ பீட்ரெயின் சாரோட ரிலேஷன் யாரோ வந்திருக்காங்க போல்
இவர்கிட்ட நம்ம பேச டேரக்டர் எங்கன்னு பின்னாடி தேடிருக்கேன், நான் தாங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாரு. வாட் அ லுக்குக்கும் வாய்ஸுக்கும், அது லாங்குவேஜ் அதை விட, வாங்க நாம் படம் பண்ணிக்கிருவோம். படம் பண்ணிக்கிருவோமா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி நாம் வந்து இந்த மாதிரி ஹிந்தி படம் மாதிரி நாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஓகே சார் ஹிந்தி படம் மாதிரி பண்ணலாம் சார், முதல்ல உங்கள் லுக்கை மாற்றணும் சார் அப்படின்னு. நான் முதல்ல இந்த வேட்டியை கலட்டி எறிங்க அப்படின்னாரு. உங்களுக்கு நல்ல ஜீன்ஸு டிஷர்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னாரு. கொடுங்க சார், ஓகே. மீசை எடுக்கிறோம், ஸ்பைக் வைக்கிறோம்னாரு. சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார், இந்த மாதிரி எல்லாம் தப்பாலாம் ட்ரை பண்ணக்கூடாது சார். ஏன்னா இவர் பேசுகிறது அப்படி இருக்கும்போது நான் எப்படி நம்ப முடியும், யோசிச்சு பாருங்கள். ஊர் எங்கே சார்? தேனி பக்கத்துலேருந்து தான் வர்றேன், உங்கள் ஊர் பக்கத்தில் தான் அப்படின்னு. எனக்கு எங்கள் பெரியம்மா பேசுகிற மாதிரியே இருக்குது. ஏண்டா சாப்பிட்டீங்களாடா, வந்து தின்னுட்டு போங்கடா ஒரு வாயு அப்படின்ற மாதிரியே தான் எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டரை தாண்டி படம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றதுல பயங்கரமாக விஷன் உள்ள ஒருத்தர். அவர் என்னைக்கு அந்த கான்ஃபிடென்ஸோட ஓட ஆரம்பிச்சாரோ, என்ன மாற்ற ஆரம்பிச்சாரோ, அன்னிலேருந்து அவர் கூட தான் இருக்கு. லாஸ்ட் 1 இயராக அவர் கூட தான் ட்ராவல் பண்ணிருக்கோம் இந்த படம் ஃபுல்லாக. ஸோ மான் கராத்தேயோட காஸ்டிங் பற்றி பேசும்பொழுது முதல்ல நம்ம பேச வேண்டியது இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் பற்றி தான். அதாவது சிவகார்த்திகேயன் அண்ட் ஹன்சிகா. முதல்ல வந்து மான் கராத்தேல சிவகார்த்திகேயனோட ஜோடி ஹன்சிகா அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் யோசிச்சிருப்போம், எப்படி சிவகார்த்திகேயன் ஒரு மாதிரி இருப்பாரு, ஹன்சிகா வேற மாதிரி இருப்பாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு. பட் நம்ம எல்லாரையும் 2 பேருமே வந்து ஆச்சரியப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிவா வந்து அவரோட பங்குல பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வெயிட் வந்து குறைச்சு மஸ்குலரா வந்து அவரோட ஃபிசிக்கை மாற்றி கலர் இன்னும் கூடுதல் படுத்தி பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்காரு. போஸ்டர்ஸ் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஹன்சிகா அவங்களோட பங்குல வந்து ஷீ லாஸ்ட் அ லாட் ஆஃப் வெயிட். ஸோ சிவகார்த்திகேயன் அண்ட் ஹன்சிகா பக்கத்தில் நின்றுட்டு அந்த போஸ்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு கூட சொல்ல தோணுது. ஒரு சிஸ்லிங் கெமிஸ்ட்ரி அவங்களோட இருக்கு அப்படிங்கிறது போஸ்டர்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹன்சிகா வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல்லாம் வரும்போது பயங்கர குவைட். நேராக வருவாங்க, உட்காருவாங்க, ஷார்ட் அப்படின்னு சொன்னால் வருவாங்க, நடிப்பாங்க, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது, எனக்கு யாரையுமே தெரியாது இந்த செட்டில். அண்ட் எப்படி இருக்கும் என்னன்றது எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு செகண்ட் ஷெட்யூல் போச்சு. அண்ட் தேர்ட் ஷெட்யூல்லாம் வர்றப்பெல்லாம் வந்து எல்லாரையும் வம்பிழுக்கிறது செட்டில் ஃபுல்லாக. முக்கியமாக டேரக்டர் வந்து செம்ம கலாய்ப்பாங்க. அவங்க கலாய்ச்சிட்டு நான் சிரிச்சிட்டு இருப்பேன், என்னை கோர்த்துட்ருவாங்க. சிவா வந்து உங்களை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அப்படிங்களா, வாங்க டேக் வருவீங்கல்ல, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4 டேக் வாங்குறேன் அப்படிம்பாரு. ஸோ அப்படி ஆள் தான் ஹன்சிகா. பயங்கரமாக துருதுருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர் அவங்க. அண்ட் ஃப்ளைட்டில் நாங்கள் சாங்க்கெலாம் போகும்போது அங்கே இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் வம்பிழுத்து விட்டு என்னை கை காட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேஷுவலாக அசால்ட்டாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டேலாம் எனக்கு ஒன்றும் புரியல, வழக்கம் போல் அப்படி தான் இருந்துச்சு. அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாதுன்னு டோன்ட் நோ அப்படின்னு போயிட்டாங்க. ஐயையோ, நமக்கு தமிழை தவிர எல்லாமே டோன்ட் நோ வச்சே. மான் கராத்தே ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்கார்டை அவங்களே வந்து லான்ச் பண்ண நாள்லேருந்து பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் 1 மில்லியன் வியூஸை தாண்டி டெய்லி அது போயிட்டே இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்தே நமக்கு தெரியும், அஃப்கோர்ஸ் சிவகார்த்திகேயன் ஒரு பாக்ஸராக இந்த படத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி. ராயபுரம் பீட்டர் அப்படின்ற ரோலில் தான் அவர் வராரு. ஹன்சிகா யாழனி அப்படின்ற பேரில் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அண்ட் சதீஷ் பார்த்தீங்கன்னா சாண்டி அப்படின்ற ரோலில் நடிக்கிறாரு. முக்கியமாக வந்து நம்ம சொல்ல வேண்டியது டைகர் டைசன் பற்றி தான், அதாவது சூரி. ஸோ இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் அண்ட் நிறைய காமிக்கலான பீப்புள் ரிவால்வ் ஆகி இருக்காங்க அப்படிங்கும்போது மான் கராத்தே கட்டாயமா ஒரு ஃபுல் என்டர்டெய்னரா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. பொய் சொல்லி கழட்டி விடுறது பொண்ணுங்க பாலிசிடா, பொய் சொல்லியாவது பிக்கப் பண்றதுதான் பசங்க பாலிசி. என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னா அப்பா வச்சிருக்கிற காம்படிஷன்ல வின் பண்ணணும். எந்த காம்படிஷனா இருந்தாலும் அசால்ட்டா பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். மான் கராத்தேயோட டீசர், ட்ரெய்லர், சாங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ற விஷயம் என்னன்னா விஷுவல்ஸ் தான். இந்த விஷுவல்ஸ் வந்து பயங்கர எக்ஸ்ட்ராடினரியா, ஸ்டன்னிங்கா ஒரு குவாலிட்டியோட இருக்கு. இன்ஃபேக்ட் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணதெல்லாம் கூட வந்து நம்ம ஏதோ ஃபாரின்ல ஷூட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. அது காரணம் வேற யாரும் இல்லை, படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சுகுமார். இவர் ஏற்கனவே வந்து கும்கி, மைனா இந்த மாதிரி படங்கள்ல அவரோட ஒர்க்கை காமிச்சிருந்தாலும் இந்த படத்துல வேறொரு ஸ்டைல் ஆஃப் சுகுமார் நம்மளால பார்க்க முடியுது.
படம் ஒரு ஃபேண்டசி லவ் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு டிசைட் பண்ண பிறகு சினிமாட்டோகிராஃபர் அவங்க தான் நம்மளை வந்து எப்படி இருக்கணும், இந்த படம் எப்படி லுக் அண்ட் ஃபீல் இருக்குன்னு டேரக்டர் நினைக்கிறாரோ அது மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ட்ரெய்லர் பார்த்தவங்க வந்து நல்லா இருக்குது, விஷுவலாக சூப்பராக இருக்குது, சாங் பார்த்தவங்களும் விஷுவலாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அந்த கிளைமேக்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்ஸிங் ஷார்ட்ஸ்லாம் சொன்னால் எல்லா கிரெடிட்டுமே சுகுமார் சாருக்கு தான். அவர் இப்போது ஒவ்வொரு படங்களாக தான் சூஸ் பண்ணி பண்ணிருக்காரு. ஒவ்வொன்றும் வேறு வேறு ஜானரில் இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. கும்கிக்கு அப்புறம் நிமிர்ந்து நெல் வேறு ஒரு ஸ்டைல், நிமிர்ந்து நெல்லுக்கு அப்புறம் இந்த மான் கராத்தே இது வேறு ஒரு பேட்டர்னில் இருக்கணும்னு. அண்ட் அவர் தான் இந்த கலர் டோன்லாம் செட் பண்ணது, இப்படி இருக்கணும் காஸ்டியூம்ஸு, இப்படி இருக்கணும் அப்படின்றது. அண்ட் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த லுக்கெல்லாம் அப்படி இப்படி ஏதாவது பார்த்து க்ளோ பண்ணி விடுங்க சார், நம்மளை கொஞ்சம் அழகாக லைட்டு கீட்லாம் போட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவராக சொல்லுவார். அண்ட் இந்த படத்தில் நான் நல்லா அழகாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் சுகுமார் சார் தான். மான் கராத்தே திருக்குமார் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் கமிட் ஆனோடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சார் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டீங்க சார், இது வந்து மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஃபில்மு, இதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்தனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க சார். ஒவ்வொரு ஃப்ரேமும் இன்ன வரைக்கும் வைக்காத ஒரு ஃப்ரேமாக இருக்கணும், நம்ம இன்ன வரைக்கும் ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனாக இருக்கட்டும், யாருமே யூஸ் பண்ணாத ஒரு லொக்கேஷனாக இருக்கணும், காஸ்டியூமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும். இந்த முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முடிவு. என்னென்னா டைரக்டருக்கு என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயத்த நானும் டைரக்டரும் சேர்ந்து அவர் நினச்சது என்னால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. ஒரு பெரிய ப்ளஸ் மான் கராத்தில் வந்து கண்டிப்பாக சுகுமார் சாரோட சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா வந்து சாங் விஷுவல்ஸ் மட்டும் இல்லை, படமே வந்து ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் பண்ணியிருக்காருன்னா அவர் சினிமாட்டோகிராஃபி. கும்கி, மைனா அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இப்படி ஒரு ஏர்பன் ட்ரெண்டில் வந்து ஒன்று பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அவரோட விஷுவல்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஏர் ஏஷியா வழங்கும் மான் கராத்தே த மேக்கிங்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மான் கராத்தேயோட சாங்ஸோட மேக்கிங் தான். சாங்ஸோட மேக்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பேச வேண்டியது அனிருத் பற்றி. அனிருத் வந்து ஆஸ் இட் இஸ் த மோஸ்ட் ஹேப்பனிங் மியூசிக் டைரக்டர் ஆஃப் காலிவுட். இதில் வந்து இவர் ஏற்கனவே சிவகார்த்திகேயனோட சேர்ந்து எதிர்நீச்சல் அப்படிங்கிற சூப்பர் டூப்பர் ஹிட் மியூசிக் ஆல்பமாக அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அதே காம்பினேஷன் இணைய போகுது அப்படிங்கும்பொழுது நமக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. மியூசிக் லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மான் கராத்தே ஆஸ் அ ஃபிலிம் ஒரு பீக் லெவலில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மியூசிக்னால, ஒரு பக்கம் ட்ரெய்லர்னால இப்படி பயங்கர ஹைப் மான் கராத்தையை சுற்றி இப்போ இருக்கு. அனிருத் பற்றி சொல்லணும், அனிருத்தை சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சார்னு கூப்பிட்டுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பழக்கம் தான். இன்றைக்கி 22 வயசில் வந்து 5 ஆல்பம் பண்ணியிருக்காரு. 5 ஆல்பமுமே மக்களை போய் ரீச் ஆகிருக்கு, பெருசாக பேசப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு இந்த ஏஜில் ஒரு பெரிய சென்சேஷனாக இருக்கார். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். இப்படி இருக்க ஒருத்தரோட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கதே நமக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லையா. அண்ட் அந்த வகையில் அவரோட ஒர்க் பண்ணுறது எதிர்நீச்சல் அந்த ஆல்பம் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்க மிக முக்கியமான காரணம் வந்து அனிருத்தோட ஆல்பம், அவரோட சாங்ஸ் தான். அண்ட் திரும்ப அடுத்த ஒரு ஆல்பம் வரப்போ நாங்கள் கேஷுவலாக தான் ஒர்க் பண்ணோம். பட் மியூசிக் ரிலீஸ் ஆக போகிற டைமில் நிறைய பேர் வந்து ஓகே திரும்ப எதிர்நீச்சலுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறீங்க அந்த காம்போ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஜெர்க்காச்சுன்னா நம்ம பங்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அந்த விஷுவலில் ஏதாவது நம்ம ஜஸ்டிஃபை பண்ண எப்படியாதுன்றது தான். பட் அவர் ஒர்க் பண்ணுறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அன்போது எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. ஸோ அதுக்கு டெலிவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் ஆல்பம் பண்ணிடலாம் அப்படின்றது தான் அனிருத் அவரோட ஐடியா. அண்ட் ரிலீஸ் ஆன ஒரு சில மணி நேரங்கள்லே ஐடியூன்ஸில் வந்து இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு வந்து ஆல்பம் டவுன்லோட் செய்யப்பட்டது, அதிகமாக டவுன்லோட் செய்யப்பட்டதுன்றது. அண்ட் அது எல்லாமே வந்து நினச்சி பார்த்து மீறின ஒரு விஷயந்தான். அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும், அனிருத் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஜீனியஸோடு ஒர்க் பண்ணுறதே எப்போவுமே இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். சந்தோஷன்றதை தாண்டி நான் அதான் சொல்லுவேன். இப்போ ஆர்ஆர் ஒர்க் பண்ணிருக்கும் போது கூட அவர் எவ்வளோ ஒவ்வொரு படத்துக்கும் இந்த ஏஜுக்குள்ளே நிறையா படங்கள் பண்ணோம், மெச்சூர்டாக படங்கள் பண்ணோம். இன்றைக்கி முருகதாஸ் சாரோட, விஜய் சாரோட படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காருன்னா அவர் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறத கூட வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன். அண்ட் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு அனிருத். இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா படம் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்கிரிப்ட் சொல்லிட்டே இருக்கும்போது சீன்ஸ் வந்து நம்ம அழகாக போயிட்டே இருக்கும். அந்த டைமில் ஒரு சாங் வரும்போது அது இன்னும் எலிவேட் பண்ணும் படத்தை. அது இந்த படத்துக்கு இருக்குன்னு நம்புகிறோம் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பெரிய நன்றி. இந்த ஆடியோ இவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
ஏன்னா தொடர்ந்து இப்போது ஆல்பம்ஸ் சக்ஸஸ் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் இந்த மான் கராத்தே தான் ஃபாஸ்டஸ்ட்டாக அதில் அந்த ஐடியூன்ஸ் இந்தியாவில் நம்பர் 1 போனது. அது எல்லாருக்குமே நன்றி. அண்டு இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு கூட்டணியாக ஒரு யங் டீம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல பட்டம் விட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா, குச்சி ஐஸ்ல எச்சி வச்சவ பிச்சு என்ன தின்னா, கோழி கண்ணுல பீலிங் காட்டிதான் காலி காலி பண்ணா. அனிருத் மியூசிக்னா பயமாக தான் இருக்கும். என்னென்னா சாங்ஸாக ரொம்ப ஹிட் ஆகிடும். அனிருத் படத்துலேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்ற எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஸோ அதே மாதிரி டைரக்டருக்கும் பயம் இருந்தது. பாண்டிச்சேரியில் மாஞ்சா சாங் எடுக்கும் போகும்போது அப்போ தான் சாங் கேட்டுட்டு போயிட்டுருக்கும். ஸோ இந்த சாங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டர் எல்லாம் பேசிட்டோம். ஓகே வாங்க சார் பண்ணுவோம் அப்படின்னு பயத்தோடு தான் ஒவ்வொரு சாங்குமே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா சாங் பெருசாக பண்ணி கொடுத்துட்றாரு, அதுக்கான விஷுவல் எங்களால் கொடுக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் அந்த ஹார்ட் ஒர்க்கு இந்த இது ஒரு நல்ல சாங் கொடுத்ததுனால நான் ஒரு சேலஞ்சாக நாங்கள் ஒரு எடுத்து பண்ணது ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்திருக்கு. என் கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே, நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன், நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட ஒன்ன வாங்கிட்டேன். பயங்கரமான ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ள மான் கராத்தே தொடர்பான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் தொடர்ந்து இந்த படத்தோட மேக்கிங் அண்ட் சாங்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் ஏரேஷியா வழங்கும் மான் கராத்தே தி மேக்கிங். மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல பட்டம் விட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா, குச்சி ஐஸ்ல எச்சி வச்சவ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏரேஷியா வழங்கும் மான் கராத்தே தி மேக்கிங். ஸோ மான் கராத்தே April 4th வெளிவரப்போகுது. இந்த படத்தோட சுவாரஸ்யமான மேக்கிங்கை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Yeah, well, we are in Man Karate shooting spot. மான் கராத்தே சாங்ஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போற சாங் மாஞ்சா சாங். இந்த சாங் வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. ஏதோ ஃபாரின் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ராடனரியான விஷுவல்ஸ் இருக்கும். இந்த சாங்கோட கொரியோகிராஃபர் பிருந்தா மாஸ்டர். சாங்கில் பாடியிருக்கிறது வந்து மியூசிக் டைரக்டர் அனிருத் தான். அண்ட் இந்த சாங்கில் வந்து சிவகார்த்திகேயன், ஹன்சிகா 2 பேரும் ஃபீச்சர் ஆயிருக்காங்க. இந்த சாங்கில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து சாங்கோட லிரிக் ரைட்டர் மதன் கார்கி. நமக்கு தெரிஞ்ச மதன் கார்கி வந்து நல்ல சயின்டிஃபிக்கான பாடல்கள், பயங்கர அறிவுபூர்வமான பாடல்கள் தான் எழுதுவார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தப்பு அப்படின்னு அதை முறியடிச்சிருக்காரு மதன் கார்கி. ராயபுரம்ல இருக்கிற ஒரு லோக்கலான ஆள், அவன் யோசிச்சா எப்படி யோசிப்பான், அவனோட சிந்தனை எப்படி இருக்கும், இதுதான் வந்து மாஞ்சா சாங்ல மதன் கார்கி எழுதியிருக்காரு, பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு கம்போஸ் ஆகி வந்த சாங் வந்து மாஞ்சா போட்டு தான். அந்த சாங் தான் மதன் கார்கி சார் லிரிக்ஸு அண்ட் அனிருத் பாடியிருக்கார் அந்த பாட்டை. செல்ஃபிஷாகவே நான் பாடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பண்ணும்போது. சரி நம்மளே பாடிடலாம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பாடின பாட்டு தான். மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல பட்டம் விட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா,
ஃபஸ்ட்டு டே ஷூட்டுக்குள்ளே போன பிறகு பிருந்தா மாஸ்டர் வந்து ஒரு 4 ஸ்டெப்பு வந்து அவங்க அசிஸ்டண்ட் போட சொல்லி இதாங்க நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் வெஸ்டர்னாக இருந்துச்சு. வெஸ்டர்ன்லாம் நம்ம வந்து சுத்தமாக பாடியில் இறங்கவே இறங்காதா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, அது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து புதுசு புதுசான விஷயம் தான். லுக்கு சேஞ்ச் பண்ணுறோன்றது இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்றது எல்லாமே அதிர்ச்சியாகவே தான் இருந்துச்சு. இது எப்படி மாஸ்டர்னா சும்மா ட்ரை பண்ணுங்கள் நல்லா வரும், ட்ரை பண்ணுங்கள் நல்லா வரும்னு சொல்லி பிருந்தா மாஸ்டர் அவங்க அசிஸ்டன்ட் பிரசன்னா அவர் தான் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுவார். இல்லை என்ன கட் பண்ணுங்கள் என்ன கட் பண்ணு உடஞ்சிருங்க எல்லாம் விடுங்க அப்படிலாம் சொல்லி இல்லை பண்ணுங்கன்னு சொல்லி தான் அந்த மாஞ்சா சாங் பண்ண வச்சாங்க. குச்சி ஐஸ்ல எச்சி வச்சவ பிச்சு என்ன தின்னா கோலி கண்ணுல ஃபீலிங் காட்டிதான் காலி காலி பண்ணா பிக்காலியா ரோட்டு மேல மாட விட்டு தக்காளியா என்ன உருட்டி விட்டா நாஸ்டா துண்ணுட்டு நீட்டா தூங்குவேன் ஆங்கோயால இப்போ காதல் வந்து ஆடுறேன். இந்த பீச் ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஏதோ டிராக்டர் மாதிரி இருக்குது, அதுலேயே ஸ்கூட்டர் மாதிரி வச்சுருக்காங்க, அது ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் உச்சகட்டமாக வந்து லாஸ்ட் டே வந்து அதான் பாட்டோட என்ட்ரி ஷாட்டாக அவங்க ஒரு பைக் ஓட்டிட்டு இருந்தாங்க. சரி பைக் இது எப்படியே ஸ்லோவாக போகணும் கிட்ட போய் பார்த்தா அது ஒரு 500cc பைக்கு. எப்பா இந்த பொண்ணு எல்லா பைக்கையும் ஓட்டுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க க்ரௌட் வந்து அவங்க எது பண்ணாலும் கிளாப்ஸ் தான். அப்படி தான் இருந்தது ஃபுல்லாக ஷூட்டிங் ஃபுல்லாகவே. டான்ஸ் ஆடுவார்னு தெரியும், பட் இந்த படத்தில் இப்படி ஆடுவார்னு மாஸ்டரும் நினைக்கல, நாங்களும் நினைக்காத ஒரு விஷயம். Mama come to me baby won't you come right now we can sweat it out in the sun we can burn it up and heat it up and take it down gonna be crazy and super fun yeah நிறைய ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க சாங்கில் ஃபுல்லாக. எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபாரினர்ஸ் தான், முன்னாடி நடந்து போகிறது, பின்னாடி நிற்கிறது, சைடில் நிற்கிறது, ஏதாவது ஒன்று வாசிக்கிறது, எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஃபாரினர்ஸ் தான் நிற்பாங்க. ஓகே நம்ம ஃபாரின் இது வரைக்கும் போனதில்லை சாங்குக்குன்னு, அந்த குறையை இங்கே தீர்த்துக்கலாமே அப்படின்னு இப்படி பண்ணிட்டோம். Oh mama come to me baby won't you come right now we can sweat it out in the sun we can burn it up and heat it up and take it down gonna be crazy and super fun yeah Oh mama come to me baby won't you come right now we can sweat it out in the sun we can burn it up and heat it up and take it down gonna be crazy and super fun. ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ இருக்கிற படத்துல பாடல் பாடுறது அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் கொஞ்சம் பரிச்சயமான விஷயம் தான். ஆனால் ஒரு ஹீரோயின் தன்னோட படம் இல்லாமல் வேறொரு ஹீரோயின் நடித்த படத்தில் பாடுறதுங்கிறது இன்னும் அவ்வளோ ஃபெமிலியரைஸ் ஆகலை. ஆனால் மான் கராத்தே படத்துக்காக ஸ்ருதி ஹாசன் அதை செஞ்சுருக்காங்க. உன் விழிகளில் அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் மெலடி சாங்கை அனிருத்தோட சேர்ந்து அவங்க பாடியிருக்காங்க. உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே எதுவும் வேண்டாமே பெண்ணே உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே எதுவும் வேண்டாமே பெண்ணே. என் கனவினில் வந்த காதலியே கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன் என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன் நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன் அட ஒன்ன வாங்கிட்டேன் நீ தினம் சிரிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே நான் உன்னை ரசிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே.
இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் ஏர் ஏஷியா வழங்கும் மான் கராத்தே தி மேக்கிங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர் ஏஷியா வழங்கும் மான் கராத்தே தி மேக்கிங். சிவகார்த்திகேயன், ஹன்சிகா, சதீஷ், சூரி காம்பினேஷன்ல வெளிவர போற படம் மான் கராத்தே. இந்த படத்தோட மேக்கிங் அண்ட் சாங்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு, ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மான் கராத்தேல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மாசான ஓப்பனிங் சாங் இருக்கு. அதுதான் ராயபுரம் பீட்டர். இந்த சாங்கை காசிமேட்ல உள்ள ஃபிஷிங் ஹார்பர்ல எடுத்திருக்காங்க. சாங்கோட கொரியோகிராஃபர் பாபா பாஸ்கர் அண்ட் பயங்கரமான கிரவுட் மத்தியில சிவகார்த்திகேயன் ஒரு பயங்கர மாஸ் டான்ஸ் நம்பர் இந்த சாங்காக செஞ்சிருக்காரு. இந்த சாங்கோட லிரிசிஸ்ட், இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆர்.டி. ராஜா. முக்கியமான விஷயம் என்ன, இந்த சாங்கை பாடிக்கிறது யார் தெரியுமா? நம்ம சிவகார்த்திகேயன் தான். யார் கூட? பறவை முனியம்மா கூட. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிவாவுக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் பண்ணுறோம். அண்ட் அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ண முடியுமான்னு யோசிக்க முடியாது. சரி, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பையன், ராயபுரம் பையன் வந்து அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு ஓல்டு லேடி இன்ட்ரடியூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படி யோசிச்சு பண்ணது. அண்ட் சிவாவும் ரொம்ப நல்லா பாடினார். ராயபுரம் பீட்டர். ராயபுரத்தில் இருக்கிற பீட்டர்ன்ற கேரக்டரை பற்றி அவன் எப்படிப்பட்டவன், அவன் எந்த மாதிரி ஏரியாவில் இருக்கான்றதை பற்றி வர்ற ஒரு சாங்கு. இதான் லாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணது. பண்ணி முடித்த உடனே அனிருத் இதை பாடி வச்சுருந்தார். கேட்டவுடனே இதை நீங்கள் பாடுங்க அப்படின்னாரு. சார் அப்படின்னு சும்மா பாடுங்க. எனக்கு வருத்தப்பட வலிவசங்களை பாடும்போது அதே மாதிரி தான் என்ன நடக்குதுன்னு நம்மளால் யூகிக்க முடியல. நம்ம பாடுறது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு. ஸோ மியூசிக் டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதான் போது அனிருத் தான் பாட வச்சார் ஃபுல்லாக. ராயபுரம் பீட்டர் சாங் காசிமேட்டில் பயங்கர க்ரௌட் மத்தியில் இந்த ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நேரடியாக நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணோம். அந்த அட்மாஸ்ஃபியரில் நம்ம ஹீரோ என்ன பேசினாரு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம வந்து ஷூட்டிங் லொக்கேஷனை பற்றி பேசணும், படத்தை பற்றி பேசணும், பாடல்களை பற்றி பேசணும். ஆனால் நம்ம வந்து எந்த ஒரு படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ இல்லாமல் நடத்தவே முடியாதுங்க. அது ஒரு சூப்பர் ஹிட் ஆகவே முடியாது. நம்ம சூப்பர் ஹீரோ வந்தாச்சு. இங்கே நிறைய கூட்டம் நின்றுருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் சிவா கார்த்திகேயன். நான் தான் அந்த சூப்பர் ஹீரோ. நீங்க தான் சூப்பர் ஹீரோங்க. அது வேற ரொம்ப வித்தியாசமான ஒரு கெட்டப்லலாம் வந்திருக்கீங்க நீங்க. அது ஒட்டு போட்டது கிழிஞ்சிருச்சு பேண்ட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் தைக்கிறதுக்காக இல்லை ஏதாவது ஒரு டிசைன் பண்ணோம். ராயபுரம் பீட்டர்னு ஃபார்ம் ஆகிட்டோம் இல்லையா. நீங்க நிஜ வாழ்க்கையிலையும் பீட்டரா? கிடையவே கிடையாது, நமக்கு இங்கிலீஷே வராது. இது கேரக்டர் பேரே உண்மையாக அப்பா அம்மா வச்ச பேரே பீட்டர். அதுக்காக தான் இந்த கிம்மிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. வாட்சில் பல டிசைன்கள், பேண்ட்ல பல டிசைன். Oh mama, come to me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. We can pull it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. இந்த கெட்டப் பார்த்துக்கும் வந்து ரொம்ப வெஸ்டர்னான ஒரு அவுட்லுக், ஒரு ஸ்டைலிஷான அவுட்லுக் இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன ஷூட் பண்றீங்க நீங்க? இல்லை, இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற பையன் தான். தன்னை அவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே தன்னை பீட்டராக காட்டிக்கணும்னு ஆசைப்படுற பையன். ஆனால் எல்லாத்துக்கும் எப்படியாவது ஒரு ஸ்டைலான ஒரு பொண்ணை எப்படியாவது லவ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனைனா ஓடி போயிடும். இது நல்லா இருக்கே. இப்படி ஒரு பையன் இவன் லைஃப்பில் அந்த பொண்ணை எப்படி வந்து லவ் பண்ண வச்சான், இந்த லவ்க்காக என்ன பண்ணாங்கிறது தான் ஒரு சிம்பிளான லைன் தான். இதனோட பேக்ட்ராப்பு, இதனுடைய விஷுவல்ஸு இதுதான் புதுசு. அண்ட் இந்த பேரிங் இதெல்லாம் தான் படத்தில் சர்ப்ரைஸ். கண்டிப்பாக பேரிங் வந்து ஒரு ரொம்பவே பெரிய ஹைலைட் நினைக்கிறேன். உங்களோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹன்சிகாவோட ஒரு கோஸ்டாராக உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் எதுவும் சொல்ல தப்பாக மாற்றிடுவாங்க. கதையவே மாற்றிடுவாங்க. படத்தில் வந்து கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ண வேண்டாம்னு அதான் கரெக்டாக தான் சொன்னீங்க. பட் அதுக்கு
இல்லை படத்துக்கு படமாக நீங்கள் பார்த்து முடிக்கும்போது ஏன் இந்த படத்துக்கு ஹன்சிகா அப்படிங்கிறதுக்கான ரீசன் அதில் கிடச்சினா ஒன்று பெரிய ப்ளஸ் படத்துக்கு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்க ஒரு பையன் தான் ஒரு ஸ்டைலான ஆளுன்னு காட்டிட்டு ஒரு பொண்ணை ஒரு வேறு லெவலில் இருக்கிற ஒரு பொண்ணை ட்ரை பண்ணுறது தான் இந்த படம் அப்படின்போது அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் கதை சொல்லும்போதே அப்படி தான் சொன்னார் டைரக்டர். ஹன்சிகா மாதிரி ஒரு பொண்ணை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கேருந்து இந்த பொண்ணு கிடச்சா நல்லாயிருக்கும் லைஃப்பில் ஆரம்பிச்சிருங்க அப்படின்றது. அண்ட் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அண்ட் இந்த படத்தில் அவங்களுக்கான ஆக்டிங் ஸ்கோப் கொஞ்சம் ஜாஸ்தி. சும்மா வந்துட்டு போகிற மாதிரியான கேரக்டர் கிடையாது. போட்டுதான் நெஞ்சாங்கூட்டுல பட்டம் விட்டு போனா மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா. அனிருத்தோட மியூசிக் அவங்க வந்து இப்போ இருக்கிற டைமில் வந்து இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் சின்ன ஒரு ஐ திங்க் 2 இயர்ஸில் வந்து பயங்கரமான வளர்ச்சி அவங்களுக்கு. அண்ட் ஒரு யூத் சென்சேஷன்னே சொல்லலாம். அவங்க வந்து எந்த காலேஜ் போனாலும் எங்கே போனாலும் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ். பயங்கரமாக இருக்கு அந்த பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கும் இருக்குங்க, நீங்கள் தப்பு கேட்கப்படாதீங்க. பட் நம்ம வேற அவர் வேற இல்லையா. நம்ம வந்து கல்யாணம் ஆன ஆள், அவர் ஒரு பேச்சலர் அப்படின்னும் போது அங்கே கொஞ்சம் வேறமாக இருக்கும் வேவ்ஸ். இங்கே கொஞ்சம் வேறமாக இருக்கு. டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. யாருக்கு வந்து நிறைய பேருக்கு நீங்கள் கல்யாணம் ஆனதே தெரியாதுங்க. இல்லைங்க தெரியுங்க, அது எப்படிங்க தெரியாமல் இருக்கும். நீங்கள் வேற ஓகே இப்போ அது இல்லை மேட்ரு. டாபிக் டைவர்ட் ஆகுதா? அனிருத் மியூசிக் இல்லை சென்சேஷன் அவர் டெஃபினட்டாக சொல்லலாம். இந்த படத்துக்கு அனிருத்தோட மியூசிக் டெஃபினட் பிளேஸ். ஏன்னா ஒரு யூத்ஃபுல்லாக ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஜாலியான படம் பண்ண போகிறோம் அப்படின் போது அதுக்கு மியூசிக் மஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அப்படி ஜாலியாக போயிட்டே இருக்கும், கலர்ஃபுல்லாக ஒரு லவ் எப்படி ட்ரை பண்ண அப்ரோச் பண்ணான்னு. ஸோ சாங்ஸ் வந்து படத்தை அடுத்தடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது. எதிர்நீச்சலில் வந்து அது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு அனிருத்தோட மியூசிக் முக்கியமான காரணமாக இருந்தது. ஆக்ட் கூட பண்ணிருக்காரு. அதுல ஒரு பாட்டுல ஏதோ ஒரு பயங்கர கேமியோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆமா, அவர் வந்து நீங்க ஆடணும் அப்படின்னா அவர் வந்து நான் ஆடணுமா சார் அப்படின்னாரு. சார் வாங்க சார் ஜாலியா ஆடலான்னு ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். தேவா சார் பாடியிருக்காரு அந்த பாட்டு. நீங்களும் பாடியிருக்கீங்களே? நான் ஃபர்ஸ்ட் சாங் பாடியிருக்கேன் இந்த படத்துல. ராயபுரம் பீட்டர் என்னோட இன்ட்ரோடக்ஷன் சாங் வந்து நானே பாடியிருக்கேன். அதுதான் இங்க ஷூட் பண்றாங்க. ஆமா, அதுதான் இங்க ஷூட் பண்றாங்க. சான்ஸேங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல ராயபுரம் பீட்டர் ரவுசி இவன் மேட்ரு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிற சாங். சரி பாடுங்களேன். பேசாதீங்க. பாடிட்டா இருங்க. சுதிப்பேட்டி வேணுமா? இல்ல அப்படியே நாங்களே இன்பில்ட் சுதிப்பேட்டலாம். நானே எங்க விட்டு புள்ள இல்ல உங்க விட்டு புள்ளன்னு சொல்லுறனே. நாங்க எல்லாருமே சென்னையோட செல்ல புள்ள சவுண்டா தான் சொல்லுவனே. 6 வேளை சோறு தின்னு ஆல் டைம் ஊரை சுத்தும் ஆம்பளை சிங்கம் தானே. ஃப்ரெண்ட்ஸுக்காக பல ஃபிகருங்களை கழட்டி விட்ட அக்மார்க்கு தங்கம் நானே. இப்படி ஒரு நல்ல தத்துவ பாட்டு. எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. எதுக்குன்னே தெரியாம அவங்களெல்லாம் கை தட்ட வைக்கிறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? நன்றிண்ணே. கடைசியாக சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு லைன்ல நீங்க வந்து படத்தை பத்தி சொல்லணும்னா என்ன எதிர்பார்க்கலாம்? எப்பவும் சொல்கிறது ஒன்று இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அதில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன். என் ஃபேமிலியோட நான் இந்த படத்தை பார்க்கணும், நான் நடிக்கிற படத்தை பார்க்கணுங்கிறதுல. ஸோ குழந்தைங்களுக்கான விஷயத்துலேருந்து பெரியவங்களுக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்கும். எல்லா படத்துலையும் இருக்கிற விஷயங்கள் இருக்கும். பட் இந்த படத்தில் குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் இருக்கும் படம். அதுதான் இந்த படம். ஃபைனலாக மக்கள் தான் டிசைட் பண்ணணும். நம்ம என்ன சொன்னாலும் நான் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், ஸ்டைலாக பண்ணியிருக்கோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சப்போர்ட் இருக்கணும், அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் யூ சிவாஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் மான் கராட்டே. தேங்க்யூ. உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, வேறு எதுவும் வேண்டாமே பெண்ணே. உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏரேஷியா வழங்கும் மான் கராத்தே தி மேக்கிங்.
சாங் ஓப்பன் த டாஸ்மாக். இந்த சாங் வந்து அனிருத்தோட மியூசிக்கில் கானா பாலா அவர்களுடைய லிரிக்ஸில் நம்மளோட தேனிசை தென்றல் தேவா அவர்கள் பாடியிருக்காரு. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் தேவா சார் வந்து இந்த பாடல் மூலமாக என்ட்ரி கொடுத்துருக்காரு. அண்ட் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான பாடல், அதாவது அவருக்கான பாடல். கிங் ஆஃப் கானான அது வந்து தேவா சார் தான். அவர் பாடின ஒரு பாடல் அப்படிங்கும்பொழுது பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பாடலாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த பாடலை வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சோகமாக இருக்கும்பொழுது ஜாலியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஜாலியாக இருக்கும்போது இன்னும் ஜாலியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாப்புலர் மாஸ் நம்பர் அண்ட் ஒரு கானா சாங் அப்படிங்கிறதுல பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற பாடல் தான் இந்த பாடல். நல்ல கருத்துடைய ஒரு பாடல். ஃபஸ்ட்டு இது கானா பாலா சார் லிரிக்ஸ் எழுதி கொடுத்தோடனே ஐயோ அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு என்னோட ரியாக்ஷன். அனிருத் வந்து ஏன் சார் அப்படின்னாரு. இல்லை சார், ஓப்பன் த டாஸ்மாக் டோன்ட் க்ளோஸ் த டாஸ்மாக் அப்படின்றீங்க அப்படின்னு யோசிச்சேன். அதான் சார் கேட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் நிறைய பேரோட மனநிலையை எனக்கு சொல்லி கடை சீக்கிரம் மூடிடுறாங்களே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சாங் இது, ஒரு ஜாலியாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சது. அண்ட் இந்த பாட்டு பாடினது அந்த சிங்கர் தான், ஒரு சிங்கர் என்ன வேணாலும் சொல்லலாம், அதுதான் ஹைலைட்னு சொல்கிறேன், ஹைலைட்னு நினைக்கிறேன். தேனிசை தென்றல் தேவா சார் அனிருத் கேட்ட உடனே வந்து நான் பாடித்தரேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவர் வாய்ஸை இப்படி ஒரு சாங்கில் கேட்கும்போதில் எல்லாருக்குமே செம்ம எனர்ஜியாக இருந்தது. அண்ட் அந்த சாங் நைட் எஃபெக்ட் தான் ஷூட் பண்ணோம் சென்னையில். தினேஷ் மாஸ்டர் வந்து கொரியோ பண்ணார். தேவா சார் ஆஸ் ஐ செட் பெரிய தேங்க்ஸ். கேட்ட உடனே பாடி கொடுத்தாரு. அண்ட் அந்த பாட்டோட சக்ஸஸ்க்கு அவர் ஒரு பெரிய ரீசன். அவரோட வாய்ஸ் திரும்பி வந்ததுனால தான் அதோட அந்த பாட்டு இன்னொரு லெவலுக்கு எலிவேட்டாக இருக்குது. அண்ட் அதில் என்ன ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம்னு யோசிச்சோன்னா, சரி கானாவே வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு கொஞ்சம் எலக்ட்ரோலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணது தான் அந்த ஓப்பன் த டாஸ்மாக். சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பம்மா தண்ணி அடிச்சா தப்பாமா திட்டாமா கொப்பாமா ஏமா பூந்து விளையாடுங்க. ஓகே ஓகே. சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பமா தண்ணி அடிச்சா தப்பாமா திட்டாமா கொப்பாமா ஆமா மனசே என் மனசே என் உயிரே என் உயிரே கடையா தேடுறண்டி கையில பாட்டிலு மாட்டலடி கையில பாட்டிலு மாட்டலடி ஒரு கட்டிங்க கண்ணுல காட்டலடி. சார் இப்போ உசுரே போட்டுக்கலாம். உயிரே போட்டு வரலாமா? போட்டுருவோம். மனசே என் மனசே என் உசுரே என் உசுரே மனசே என் மனசே என் உசுரே என் உசுரே கடையா தேடுறண்டி கையில பாட்டிலு மாட்டலடி கையில பாட்டிலு மாட்டலடி ஒரு கட்டிங்க கண்ணுல காட்டலடி. ஏன் ஒப்பந்த காசு மாக்கு ஏன் ஒப்பந்த காசு மாக்கு ஏன் ஒப்பந்த காசு மாக்கு ஏன் ஒப்பந்த காசு மாக்கு. Don't close that taskmark ma at least open the back door ek do tin char char இந்த படத்தோட ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு பாக்ஸிங் சீன் வருது. இந்த பாக்ஸிங் சீனை ரொம்ப ஒரிஜினலாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கர அதிக பொருட்செலவில் ஒரு பிரம்மாண்டமான பாக்ஸிங் செட்டையே வந்து இரெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10-12 நாள் இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனையே ஷூட் பண்ணியிருக்காங்க. க்ரௌட் நிறையா இருக்கிற சமயத்தில் ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன், இன்னொரு பக்கம் இந்த படத்தில் வில்லனாக வர வம்சி, இவங்க 2 பேருக்குள்ளேயே நடக்கிற இந்த போட்டி தான் இந்த சீனில் முக்கியமான விஷயம். அண்ட் போத் சிவகார்த்திகேயன் அண்ட் வம்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சீனுக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு ஸ்கிரிப்டாக பார்க்கும்போது ஒரு ஃபேண்டசியில் ஆரம்பித்து ஒரு பாக்ஸிங்கில் முடிகிற ஒரு படம். ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் இதில் இருக்குது. பாக்ஸிங் அப்படின்னு வரும்போது ஓகே, ஏன்னா இப்போ பாக்ஸிங் போது சட்டுன்னு நமக்கு ஏற்கனவே அந்த பாக்ஸிங் படங்கள் எல்லாம் வரும். அதனுடைய லுக் ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட் எடுத்து கதையாக வேறையாக இருந்தாலும் அது இருக்கக்கூடாதுன்றதுனால எல்லாம் இண்டோரில் இருந்தது, உள்ளே நடக்கிற மாதிரியான விஷயம். ஒரு பாக்ஸிங் ஸ்டேடியம் வெளியில் இருந்தால் எப்படி இருக்குன்றது தான் ஃபஸ்ட்டு ஐடியா, டைரக்டரோட ஐடியா. பட் இது வந்து ப்ரொடியூசர் மனசு வச்சா தான் பண்ண முடியும் அப்படின்றதான் இருந்துச்சு. ஏன்னா வெளியில் செட்டு போடணுன்னா நீங்கள் பெரிய ஸ்டேடியம் ஃபுல் செட்டு போட்டாகணும். ஏன்னா நீங்கள் ஒரு டாப் ஆங்கிள் வச்சிங்கன்னா ஃபுல் ஸ்டேடியம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி எடுக்க முடியாது. அப்படின்னா ஓகே பண்ணலாம், என்ன எவ்வளோ செலவாகும் தான் ஸ்டேடியம் பண்ணுறதுக்கு மட்டும் 2 crores செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அப்படின்னு எங்களுக்குள்ளேயே ஷாக்காக இருந்துச்சு. அப்போ மதன் சார் சொன்னார் பண்ணலாம், ஏன்னா படத்தோட லாஸ்ட் 10 minutes இதில் தான் இருக்குது, மெயின் விஷயம் தான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா
2 crores நம்ம ஸ்டேடியம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 1 crore ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ 3 crores அந்த 10 minutesக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது பெரிய அமௌண்ட். நான் கொஞ்சம் பயந்தேன், எதுக்கு நம்ம இவ்வளோ பெருசாக பண்ணணுமா அப்படிங்கிறது. பட் அப்படி பண்ணால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னும் போது பண்ணுங்க அப்படிங்கும்போது இப்போது எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ 3 crores ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா கொடுத்துருக்க 10 daysக்குள்ளே அதை கரெக்டாக முடிக்கணும், இப்படி பிளான் பண்ணணும். அண்ட் அந்த ஃபைட்டு, கடைசி ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங் வந்து எனக்கு நான் பாக்ஸர் கிடையாது, அதனால் கற்றுக்க சொன்னாங்க. என்ன பாக்ஸிங் பற்றி ஐடியா கூட கிடையாது, நான் போய் வேடிக்கை கூட பார்த்ததில்ல. முதல்ல 15 days ட்ரைனிங் அனுப்புனாங்க. அது வந்து முதல்ல ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. முதல்ல கால் வைக்கிறது மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த க்ளவுஸ் அது ஒரு 3-4 கிலோ இருக்கும், கையில் எப்படியே தூக்கிட்டு அது எப்படியே நிற்கிறதே ஒன்று இருக்கு இல்லையா, அதே ரொம்ப கஷ்டமான 15 days ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ளே போன பிறகு ஓகே நம்ம சினிமா ஃபைட் என்ன தான் பாக்ஸிங் எடுத்துட்டாலும் சினிமா ஃபைட்டுன்னும் போது அதை அப்படியே மேனேஜ் பண்ணி எடுத்துக்குவாங்க அப்படின்போது ஃபஸ்ட்டு சொன்னாங்க, இதில் வந்து உங்களுக்கு ரோப் யூஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் விழறதுக்கு டூப் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னாங்க. ஏங்க நீங்களாம் இந்த முடிவு எடுத்துட்டிங்கன்னா எப்படிங்க, என்னைய ஒரு நாங்கள் உங்கள்கிட்ட சஜஷன்லாம் எதுவும் கேட்கல, கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறோம், ப்ளீஸ் டேக் கேர் அப்படின்னு இந்த மெசேஜில் நம்ம கடைசியாக அனுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க நமக்கு. லைவா மர்டர் பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பஞ்ச்ல அவ சாவறத பாப்பீங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வாட்டி விழுந்து பார்த்தேன், லைட்டாக தான் அடிபட்டுச்சு. ஓகே, ஸோ விழற ஷாட்ஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றது. அண்ட் டூப் எங்கேயுமே கிடையாது. ஸோ என்னோடய ஆப்போனண்ட் வில்லனாக பண்ணியிருக்கிறது வம்சி, இவன் வேறு மாதிரி நடிச்சிருக்காரு. அவர் தெரியாமல் அடித்தா கூட வாங்கி தான் ஆகணும். ஸோ அதே தான் அவருக்கும் அதே தான் வச்சுக்கலாம், அதே தான். பட் அவருக்கு பாக்ஸிங் கொஞ்சம் தெரியும், அதனால் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், அதாங்க பிள்ளை குட்டிலாம் இருக்குது பார்த்து இப்போ தான் வந்திருக்கிறோம், ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணி விடுங்க. இல்லை ஒன்றும் நோ வரிஸ் பிரதர் அப்படின்னாரு. அப்புறம் அவரும் அதே சொன்னார், உங்களுக்கு அது பிள்ளை குட்டி அது இருக்குது, எனக்கு அதுவும் இல்லை பார்த்துக்குங்க அப்படின்னாரு. ஓ இப்படி நாங்கள் 2 பேர், ஆனால் எங்களுக்குள்ளே இப்படி பேசிட்டு வெளியே நிற்கும் போது நாங்கள் 2 பேர் உண்மையாக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படியே நிற்கிறது. திலீப் மாஸ்டர் அப்படிதான், தட் இஸ் பவர் கமான் அப்படிம்பாரு. என்னத்தை கமானா ரிங்கில் வச்சு அவனை ஒரு அடியாவது அடிக்கணும் கோச், அடிச்சுட்டு அவன் கண்ணை நான் பார்க்கணும். 10 days ஈவினிங் ஒரு 6:30க்கு ஆரம்பித்தோன்னா மார்னிங் 6 வரைக்கும் போகும். அது ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் தான், நிச்சயமாக லேர்னிங் தான். நம்ம இது வரைக்கும் பண்ண படங்கள்லேருந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணதில்லை. அண்ட் ஒரு ஷாட்டு தான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஷாட் இருந்தது. என்னென்னா லென்த் போர்ஷன் எடுக்கணும். ஹெலிகாப்டர் கேமரா மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து ஸ்டேடியத்து உள்ளே அப்படியே சுற்றி வரும், ஒரு 2 ரவுண்ட் அடிக்கும் ஸ்லோவாக. ஸோ அதுக்கு வந்து ஒரு கொரியோகிராஃப் பண்ணிட்டாங்க. ஃபுல் ரிங்கில் ஃபைட் பண்ணி 2 பேரும் அடி வாங்கி, நான் நிறையா வாங்கி விழுந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அந்த ஷாட் முடித்து பார்க்கும்போது 6 minutes பிட் இருந்தது. அது ஃபுல்லாக ரிஹர்ஸ் பண்ணி அது பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் அந்த ஷார்ட்டாக பார்க்கும்பொழுது அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஆடியோ வந்து ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே ஐடியூன்ஸில் இந்தியா லெவலில் நம்பர் 1 கொண்டு வந்ததுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெய்லருக்கு வந்து 10 lakh வியூஸ் யூடியூப்பில் கொடுத்ததுக்கு. அண்ட் அதுக்கெலாம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து பெரிய 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 தேங்க்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு. பட் இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் படத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஒரு 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 சூப்பரான டீமோட சின்சியர் எஃபர்ட் இது. அது எவ்வளோ சின்சியராக இருந்ததுன்னு நீங்கள் படம் பார்த்து சொல்லணும். அண்ட் நீங்கள் சொல்கிற ரிசல்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஏர் ஏஷியாவின் மான் கராத்தே த மேக்கிங்கில் முழுக்க மான் கராத்தே சம்மந்தமான எல்லா விஷயங்களும் பார்த்துட்டோம். இந்த சாங்ஸோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் மேக்கிங்கும் நமக்கு தெரிஞ்சாச்சு. இன்னும் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒன்று தான், இந்த படம் எப்போ வெளிவர போகுது அப்படின்னு. அதுக்கான பதிலும் நமக்கு கிடைச்சாச்சு. April 4th மான் கராத்தே ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வெளிவர போகுது. பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும், திரும்புகிற இடத்துலையும் மான் கராத்தே போஸ்டர்ஸ் தான், மான் கராத்தே பற்றின விஷயங்கள் தான். ஸோ இந்த படத்தை நம்ம எல்லாருமே டவுட்டே இல்லாமல் போய் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதுலையும் சந்தேகமே கிடையாது. April 4th தியேட்டரில் போய் பாருங்கள். And until I meet you soon, it's bye from me, Ramya.